முதல்ல இத ஃபாலோ பண்ணுங்க. விஜயின் டிவிகே அரசுக்கு வெளிநாட்டு பொருளாதார நிபுணர் கொடுத்த முக்கிய எச்சரிக்கை தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் கொரியாவின் சர்வதேச பொருளாதார கொள்கை நிறுவனமான KIEPயின் இந்தியா மற்றும் தெற்காசியா பிரிவு தலைவர் கியூங் ஹூன் கிம் முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டு அரசியல் பற்றி முழுமையாக தெரியாது என கூறியிருந்தாலும் புதிய அரசு ஆரம்ப கட்டத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் அவர் கொடுத்துள்ள எச்சரிக்கைகள் தற்போது கவனம் பெற்று வருகிறது. புதிய அரசு என்பதால் உடனடியாக புரட்சிகர திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற அவசரம் இருக்கலாம். ஆனால் திட்டங்களை அறிவிப்பதிலும் அதை செயல்படுத்துவதிலும் மிகுந்த கவனம் தேவை என்று கிம் எச்சரித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நீண்ட கால அனுபவம் கொண்ட கட்சிகளுக்கு தவறுகளை சரி செய்யும் அமைப்பு இருக்கும். ஆனால் புதிய கட்சியான டிவிகேவுக்கு அந்த அனுபவமும் வலுவான நிர்வாக நெட்வொர்க்கும் இன்னும் உருவாகவில்லை என தெரிவித்துள்ளார். தற்போது டிவிகேவின் மிகப்பெரிய பலம் மக்களின் ஆதரவும் விஜயின் செல்வாக்கும் தான். ஆனால் ஆரம்பத்தில் ஏற்படும் சிறிய தவறுகள் கூட மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் உண்மையான பலம் அதன் பொருளாதாரம்தான் என கியூங் ஹூன் கிம் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாடு தொழில் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் ஏற்கனவே வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது. புதிய அரசு பழைய திட்டங்களை நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்படுத்தி முதலீடுகளையும் வேலைவாய்ப்புகளையும் அதிகரித்தால் அதுவே ஆரம்ப கால வெற்றியாக மாறும் என அவர் கூறியுள்ளார். மேலும் 2026-27 தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11% மேல் தொடர்ந்தால் அதன் நம்பகத்தன்மை முழுமையாக புதிய அரசுக்கு சாதகமாக மாறும் என்றும் தெரிவித்துள்ளார். கொள்கை தொடர்ச்சி, முதலீட்டை ஈர்க்கும் திறன் மற்றும் நிறுவனங்களின் வலிமையை பாதுகாப்பதுதான் புதிய அரசின் முதல் இலக்காக இருக்க வேண்டும் என கியூங் ஹூன் கிம் வலியுறுத்தியுள்ளார். விஜயின் டிவிகே அரசு இந்த ஆலோசனைகளை எப்படி எடுத்துக் கொள்ளப் போகிறது? தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை புதிய அரசு எந்த பாதையில் கொண்டு செல்லும்? இதுதான் தற்போது அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.